அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலு, தம்பிக்கு மட்டும் ஃபுல் டே. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வச்சுட்டாங்க. அதனால தம்பிக்கு மட்டும்தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும். வெத்து சாம்பாரோட இன்னைக்கு கருணக்கிழங்கு பொரியல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எல்லாருக்குமே இதுதான். இது தவிர்த்து வேற எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இன்னைக்கு மாம்பழம் கூட கிடையாது. மாம்பழம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. பறிச்ச மாம்பழம் எல்லாத்தையும் பழுக்க வச்சு சாப்பிட்டு இந்த வருஷம் ஒரு திருப்தியாக மாம்பழம் சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க. சலிக்க சூப்பராக வந்து மாம்பழத்தெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் மாம்பழத்தை வச்சு ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசி வரைக்குமே அதை என்னால் செய்ய முடியல. ஆனால் கண்டிப்பாக 3 மாம்பழம் எக்ஸ்ட்ரா இதுக்குன்னே எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான விப்பிங் கிரீமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படியும் கண்டிப்பாக செஞ்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு இன்னைக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக சாப்பிட்டு முடிச்ச உடனே கரண்ட்டும் நின்றுடுச்சு. என்னடா சத்தம் கேட்குது, ஒரே காத்தா அடிக்குதுன்னு வெளியில போய் பார்த்தா மழையா, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, சும்மா அடின்னு மழை, செம்ம மழை, தண்ணி வெள்ளம் போல எங்க பார்த்தாலும் போயிருந்தது. இந்த மாசத்துல இப்படி ஒரு மழை பரவாயில்ல, அடிச்ச வெயிலுக்கு சூப்பரா நல்லா கூலிங்கான கிளைமேட்டா இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.